ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈரேழு உலகத்தையும் தன் கையில் வைத்திருக்கும் எம்பெருமான் திருவடிகள் சரணம். ஓம் நமச்சிவாய. என்னை ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும், ஈன்ற பிறவிக்கு முத்தாய்ப்பாய் அருளிய இறைக்கும், இந்த நற்செயலுக்கு உறுதுணையாயிருந்த சப்த கன்னிகள், சப்த ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், முன்னோர்கள், தேவர்கள் அனைவர் பொற்பாதங்களையும் வணங்கி, எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் எல்லா உயிரையும் இன்புற்றிருக்கச் செய்வான் என்று இந்த நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. இறைவன் மனிதனை படைத்தான். மனிதன் இறைவனை நாடாமல் தாந்தோன்றித்தனமாய் வாழ்வதை ரசிக்கிறான், ரசித்து கொண்டிருக்கிறான், ரசிப்பான். தாம் படைத்த பொருட்களாகிய அனைத்தும் நம் விருப்பப்படி இயங்குகிறது. அந்த பொருட்களையும் தாண்டி மனிதன் என்ற போர்வையில் ஓர் அறிவையும் அதிகமாக அளித்து, தன்பால் ஈர்ப்பு கொண்டு தன்னை அடைய வேண்டி படைத்த மனிதன் மட்டும் தன்னிலை மறந்து தான்றோண்டித்தனமாக வாழ்வதை எண்ணி ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இறைவன். நாம் வாழவில்லை, நாம் வாழ்வதா எண்ணிக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறோம் பல பிறவி எடுத்து. இதை இறைவன் ரசித்து கொண்டிருக்கிறான். ஒரு உண்மை, தான் படைத்த பொருள் தான் நினைத்தபடி வரும் வரை தங்கத்தை உருக்கி நாம் நினைத்த செயல் வடிவம் பொருள் வடிவம் ஆக்குவது போல நம்மையும் அடிக்க மாட்டான். மறுபிறவி, மறு சுழற்சி, மறு ஜென்மம் என ஜென்மாந்திர கடனை அளித்து இறைவன் தான் எல்லாம் என்று உணரும் வரை நம்மை புடம்போட்டு கொண்டேதான் இருப்பான். அதிலும் அரிதாய் மானிட பிறவி அளித்ததை எண்ணி நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனோ நாம் படைத்த மனிதனை தவிர மற்ற அனைத்தும் நம் இயக்கத்தில் இருப்பதாய் சந்தோஷப்பட்டு மனிதனை என்னென்ன புடம்போட வேண்டும், என்னென்ன செதுக்க வேண்டும், என்னென்ன கற்பிக்க வேண்டும் என்று வரலாற்று உண்மைகளை சொல்லி வரலாற்று வல்லுநர்களை உருவாக்கி தம் கையில் உள்ள சித்தர்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் வாழ்ந்து காட்டச் செய்தும் அதை பின்பற்றாமல் புறத்தே வாழும் மனிதனை அகத்தே திருப்ப இறைவன் அல்லாடி கொண்டிருப்பதாய் ஒரு தோற்றம். எல்லாம் இருந்தும் இறை செயலாய் எண்ணிக்கொண்டு நாம் கடக்கையில், நாம் ஏன் இப்பூ உலகில் பிறந்தோம், நம்மை ஏன் இப்படி நம்மை மட்டுமே அதிகமாக வஞ்சிக்கிறான் இறைவன் என்று எண்ண தோன்றுகிறது. இறைவா, பொருளுணர்ந்து பழகும் நிலையில் மறந்து பொருளாய் நாம் ஆகி போனோம் என்பதை உணரும் தருவாயில் மிகவும் வெட்கக்கேடானது. நம் படைப்பை இறைவன் உணர்த்தும் வரை நாம் எத்தனை பிறவி எடுப்போம் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பிறவியை அளித்த இறைவனுக்கு நன்றி கடனாய் நாம் மனிதனாய் மாற எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் அருள் புரிவான் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனிதன் 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 மாறிவிட்டான். ஏனெனில் அவன் மாற்றத்தை புறத்தே இருந்து ஆட்டி வைக்கும் கருப்பொருளாய் இறைவன். அந்த கருப்பொருளையும் விரைந்து உணரும் தருவாயில், அனைத்தும் இறைவன்தான் என்று உணரும் தருவாயில் நாம் நம்மிடம் இருப்பதில்லை, நாம் நம்மிடம் இருப்பதில்லை, நானும் நம்மிடம் இருப்பதில்லை. அனைத்தும் அவன் எடுத்துக்கொண்டு பிறவிக்கான மழு சுழற்சியை தயாரித்து கொண்டிருக்கிறான் இறைவன். இந்த செயலெல்லாம் செய்து மனிதன் நன்று வாழ விரும்பி படைக்கப்பட்ட இறைவன் இயங்கும் நிலையில் நாம் மனிதனை உருவாக்கி வைத்துள்ளோம். மனிதன் என்பவன் கடவுளுக்கு நிகரானவன் என்று இறைவன் நினைத்தான். ஆனால் மனிதனோ
நாம் தான் கடவுள் என்று ஆணவத்தில் படைப்பவனை வெறுத்து நாம் தான் என்று அழிந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் மூல காரணம் இறைவன்தான். வள்ளலார் நேரடியாக பூமியில் சுழன்று நடப்பதை கவனித்து நாம் சிறிதேனும் முயன்று நல்வழிப்படுத்தலாம் என்று அலைந்து திரிந்து கடைசியில் இதற்கு மூல காரணமாகிய இறைவனிடமே செல்லலாம் என்று சென்று அவருடைய யோசனையை கூறும் தருவாயில், ஏனடா மனிதா, நான் படைத்த நீ என்னை மறுஉருவம் கொண்டு என்னை தரிசிக்க வந்தது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என்று வருத்தப்பட்டு, உன் நிலை யாது என்று கூறு. அவருக்கு தெரியும் வள்ளலார் நிலை யாதென்று. இருந்தும் நீ உன் நிலை யாதென்று கூறு கேட்கும்போது இறைவனிடம் வள்ளலார் கூறுகிறார், நான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகிறேன். நாம் பார்க்கும் பொருள் எல்லாம் வாடுவதைக் கண்டால் என் மனம் நோகிறது. அறிந்தும் அறியாமலும் வாழும் மக்களையும் மின்னபுற ஜீவன்களையும் ஏன் இப்படி இருக்கிறது என்று நான் வாடி வாடி என்னை நானே இழந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு சிறு உபாயமாக என் எண்ணத்தில் தோன்றுவதை நான் நிறைவேற்ற எனக்கு அருள் புரிவா என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடனே இறைவன், தன் தொழில் பாகம் வரும் தகுதி உனக்கு இல்லை என்று கூறாமல் தன் நிலைக்கு வர துடிக்கும் ஆன்மாவாய் அவரை எண்ணி வள்ளலாரிடம் அன்பாய் அனுசரணையாய், உன் எண்ணம் ஈடேற, உன் சிந்தனை செயலாக்க, உன் எண்ணத்தில் பிரதிபலிக்கும் ஏக்கத்திற்கு வடிகாலாக நீ நாடுவதை அடைய அவர்கள் நிலையிலிருந்து உன்னை கவனிக்க வேண்டும். தன் நிலையிலிருந்து உன்னை கவனித்தால் அதற்கு பொருள்படாது. அவர்கள் நிலையில் நீ நின்று உணர்ந்து அவர்களுக்குண்டான பணிவிடையை செய்யும்போது தான் அவர்கள் நிலை மாறும். தன் நிலை நீ உணர்ந்ததை மக்களிடம் உணர்த்து. முதலில் அதற்கு நீ உணர்ந்ததை மக்களுக்கு எடுத்து கூறு என்று சொல்லி அனுப்பி, அது மட்டுமின்றி மனிதன் பசியோடு இருந்தால் அனைத்தையும் மறந்து விடுவான். அவனுக்கு பசியை போக்கினால் உன் சொல்படி கேட்பான் என்று அவருக்கு அறிவுரை கூறி, சிறிது காலம் சென்று உன்னுடைய பணியை செய்துவிட்டு மீண்டும் வா என்று அனுப்பினதாக புரிதல். அப்படி அவர் கீழ் நோக்கி வந்து மக்களிடம் பழகி, அவர் இறைவன் சொன்னது முற்றிலும் உண்மை. நாம் தான் தவறுதலாக அவர் வேலையை நாம் எளிதாக்க எண்ணி இறைவனிடம் கேட்டால் இதற்கு விடை கிடைக்கும் என்று கூறி நப்பாசையால் அவரிடம் சென்றோம். ஆனால் அருமையான விளக்கம். மனிதன் பசியில் தன்னை மறப்பது மட்டுமின்றி அவன் எதிரில் இறைவனே இருந்தாலும் பசிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஆகவே இறைவன் சொல்படி நாம் நமது உணர்தலை எத்தனையோ எழுத்து வடிவாக, பாட்டு வடிவாக, உணவு, எளிய நடைமுறை அனைத்து பழக்கங்களையும் மாற்றலாம் என்று முயன்றால் முடியாது. அவனுக்கு பசி ஆற்றினால் தன்னிலை மறந்து பசியில் துடிப்பவனை பசி ஆற்றினால் அவன் தன்னிலைக்கு வருவான் என்று இறைவன் உணர்த்தியதை வள்ளலார் செய்து காட்டினார். அவருக்கு பசி ஆற்ற நாம் ஒருவர் உண்டு உறங்கி தன்னிலை மறந்த நிலை மறந்து உணவல்ல, உணவிற்கு உண்டான மரியாதை கொடுத்து அதிலிருந்து நாம் உணவல்ல இறைவன் தான் என்று உணரும் நிலைக்கு கொண்டு வர பசியாற்ற எண்ணி அங்கே வடலூரில் உலகம் அனைத்தும் இதுபோல் அனைத்தும் பசியார யாகங்களை செய்து அதற்குண்டான பசியாற்றல் அணையா தீபமாக ஏற்றி பசி அடக்க எண்ணினார். ஆனால் அதையும் மனிதன், அது எதற்காக அணையா அடுப்பு ஏற்றப்பட்டது, அதன் தன்மை என்ன, அதன் நிலை என்ன, அதை நாம் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அதை முயலாமல் வள்ளலார் வழியில் உண்டு உறங்கி உலகுக்கெல்லாம் தொண்டு செய்து தம்போல் அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டி எண்ணியதை ஒன்லி வியாபார நோக்கத்தோடு இன்று விளைபொருளான அனைத்தையும் வியாபாரமாக்கிவிட்டு வள்ளலாரையும் மறந்து வள்ளலாருக்கு அறிவுரை சொன்ன எம்பெருமான் ஈசனையும் மணந்து தாம் அதில் என்ன செய்து மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் விரைவில் முடிவு தெரியும் என்று இறைவன் நம்புகிறானோ இல்லையோ, என் எண்ணத்தில் தோன்றுகிறது. எல்லாம் மாறும், எல்லாம் மாற்றுவான், எல்லாம் இறைவனால். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.